வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அழகிய அழகு சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக பாக்யராஜ் கூட்டிகிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் தரணி இங்கே வந்து வீட்டில் இருக்கா போல் இல்லையா அவங்க அப்பா கூட. ஸோ எப்படியாவது தரணியை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வராங்க. தரணி இந்த டைமில் ஸ்கூல் போயிருக்க விஷயம் பாக்யராஜுக்கு தெரியல அப்படின்னாலும் எப்படியாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சி தான் வந்திருக்காரு. பாக்யராஜுக்கு என்ன கோவம்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து கேட்கும்போது பொண்டாட்டியை நான் அப்படி தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தோடு சொன்னது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் திமிர்த்தனமும் தெரிஞ்சது இல்லையா. இந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு தான் எப்படி வந்து தன்னோட தங்கச்சியை இந்த வீட்டில் வந்து வாழ வைக்கிறது. பாக்யராஜ் திரும்பவும் வந்து இதே மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் தங்கராஜுக்கு தன்னோட பையனை எதுக்காக நீ எதுக்குடா கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி கேட்க, இன்னொரு பக்கம் தங்கராஜோட அம்மாவும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னோட தங்கச்சி அங்கே இருக்கும்போது எதுக்காக தரணி இங்கே இருக்கணும், அம்மா கூட தானே பையன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் அவனுக்கு அப்பன்டா, என் கூட இருக்கிறதுல என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இங்கே 2 பேர் இருக்கோம், அப்படியே முடியலன்னா குழந்தையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. நான் ரேவதியை இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது, தரணியை நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் பாக்யராஜ் சொல்கிறாங்க. இனிமேல் உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வரலனா இனிமேல் வரவே தேவையில்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இனிமேல் எதுக்காக இங்கே வரப்போகிறா, அதெல்லாம் வரவே மாட்டா அப்படின்ற மாதிரி கோவத்தோட வந்து பாக்யராஜ் பேசிட்டு போக, இங்கே பாருடா பொண்டாட்டி அவனோட அண்ணன் பேச்சை கேட்டுட்டு போயிட்டான் அந்த வீட்டுக்கு, ஆனால் இப்படியாவது இந்த வீட்டுக்கு கொண்டு வர வழியை பாரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக அந்த யோசனை இருக்கும் இல்லையா. ஸோ இன்னொரு பக்கம் சுரேஷ்க்கும் வந்து ஆல்ரெடி கால் பண்ணியிருப்பார். சுரேஷ் வந்து ஃபோன் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ எப்படியாவது வந்து சுரேஷை கவர் பண்ணாலே போதும், அந்த வீட்டில் உள்ளவங்களோட மனசை மாற்றிடலாம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ சுரேஷை வந்து பார்க்க போகிறாரு தங்கராஜ். போனதும் பார்த்தீங்கன்னா சுரேஷ் எப்போதும் போல் தன்னோட மாமா வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு குதூகலமாக பேசுகிறதோ கொள்றதோ கிடையாது. ஏன்னா தன்னோட அக்காவை வந்து அடிச்சிட்டாரே அப்படின்ற ஒரு வருத்தம் மனசுக்குள்ளே இருந்தாலும் அப்படி மேலோட்டமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா வந்து இப்படி மாறியிருப்பான் அப்படின்றது வந்து தெரியல அப்படின்னாலும் சுரேஷை மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் கண்டிப்பாக தங்கராஜுக்கு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சுரேஷோட மனசை மாற்றுற மாதிரி எப்படி வந்து காய நகர்த்தினா எப்படி வந்து சுரேஷ் மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரி நேற்று ஒரு ஹோட்டல் போயிருந்தேன், அங்கே போய் உன்னை நான் சாப்பிட வைக்கலான்னு நினச்சேன், அங்கே சூப்பராக இருந்தது, மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து கேட்குறாரு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் சொல்கிறாங்க. அப்போ போயிருக்கும்போது தாண்டா உன்னோட வேலையை பற்றின ப்ரொமோஷன் பற்றி நான் வந்து பேசிட்டு வந்தேன், அதாவது இன்ஸ்பெக்டர் ஆகக்கூடிய தகுதி உனக்கு இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது கேட்டதும் ஒரு வகையான ஆசை அப்படியே மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம் சுரேஷுக்கு. என்ன மாமா சொல்கிறீங்க உண்மையாலுமே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்க, ஆமாண்டா சுரேஷ், அதை பற்றி தான் பேசிட்டு வந்தேன், அதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆசை வார்த்தை காட்டுறாரு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 வருஷத்தில் நீ இன்ஸ்பெக்டர் ஆகிடுவா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையாக வந்து சொல்ல, கேட்ட சுரேஷும் பல்ல இழிச்சிக்கிட்டே அப்படிங்களா மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. 1000 தான் இருந்தாலும் அக்காவை அடிச்சிருக்கக்கூடாது இல்லையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்மையாக சொல்ல, என்னடா பண்ணுறது, என்னோட சூழ்நிலை அதை மாதிரி இருந்துச்சு, வேறு வழியும் எனக்கு தெரியல, நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, அப்பா எப்படியாவது பேசி கண்டிப்பாக அக்காவை வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொன்னாலும், இல்லை எனக்கு தெரிஞ்சு பாக்யராஜை எதிர்த்து உங்கள் அப்பா வந்து ரேவதியை வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா சுரேஷும் பேச 2 பேரும் ஓரளவு பேசி முடிக்கிறாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வழிக்கு வந்த மாதிரி ஆயிடுறாரு. பக்கம் ரேவதி சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துட்டா, மாப்பிள்ளை அடிச்சிட்டார் அப்படின்ற உண்மை மட்டும் தான் தெரியும். ஆனால் என்ன காரணம் அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இல்லையா. ஸோ அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்குமே. ஸோ இந்த சமயத்தில் என்னமா நடந்துச்சு, எதுக்காக மாப்பிள்ளை அடித்தாங்கன்னு எப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு பேரண்ட் வந்து கேட்க தான் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து ரேவதியோட அப்பாவும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து சொல்ல வந்து தயக்கப்படுறாங்க. ஏன்னா சொன்னால் இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனை வந்து பெருசாகிடுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் ரேவதி வந்து சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம மதி என்ன பண்ணுறாங்க, நம்மளால தான் வந்து ரேவதிக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான என்ன காரணம், அவங்க ஏன் வந்து இங்கே வந்திருக்காங்க, அந்த மாப்பிள்ளை ஏன் வந்து ரேவதி அடிச்சிருக்காங்க அப்படின்ற காரணம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து எல்லா உண்மைகளையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை செஞ்சது அப்படின்றது ஒரு தப்பான விஷயம் தானே. ஸோ அதை ஒத்துக்காமல் உன்னால தான் என்னோடய பொண்ணோட வாழ்க்கை இந்த நிலமையில இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மதியை தான் எல்லோரும் வந்து குத்தம் சொல்கிறாங்க.
இது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தானேங்க. ஏன்னா தப்பே பார்த்தீங்கன்னா அவர் பண்ணது தான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மதி இந்த மாதிரி போய் கேட்க போனதுனால தான் ரேவதியோட வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதியை தானே குற்றம் சுமத்துறாங்க. ஸோ அந்த சமயத்தில் ரேவதி என்ன பண்ணுறாங்க, மதிக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. மதியை குற்றம் சொல்லிட்டு காரணம் காட்டி திட்டுறதுனால அதுக்கப்புறம் மதியம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் இப்படி ஒரு நியாயமில்லாத ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கீங்க, 1000 இது பண்ணியிருந்தாலும் உங்கள் மாப்பிள்ளை பண்ணது தான் கரெக்டுன்னு ஏன் சொல்கிறீங்க, நியாயமான விஷயத்த பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. மேலே உள்ள கோவத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ரேவதியோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ தங்கராஜ் மாப்பிள்ளை பண்ணதுன்னா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சுட்டி காட்டினாலும் ரேவதியோட வாழ்க்கை இந்த மாதிரி எல்லாருமே இது மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கோவத்தோட திட்ட, ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இந்த வீட்டில் நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறாங்க மலர். ஒரு பக்கம் பாக்கியராஜ் என்ன பண்ணுறாங்க, சுரேஷை பார்க்கறதுக்காக வேலை செய்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே சில கான்வர்சேஷன் போகுது. இந்த சமயத்தில் நீ ஏன் மாமா கிட்ட இது மாதிரி பேசின, தரணியை கூட்டிகிட்டு வரதுக்காக போனியா, இவ்வளோ நாளைக்குனா அக்காவை இந்த வீட்டில் வச்சுருக்க முடியும் சொல்லு, கொஞ்ச நாளைக்கு பார்க்க முடியும், மிஞ்சி பிச்சு போனால் ஒரு 10 நாளைக்கு, அதுக்கப்புறம் எப்படி இங்கே இருக்க முடியும், எப்படி இது நியாயமாக இருக்குமா, சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை சுரேஷ் கேட்க, ஏன் சரி வராது, நீ எப்போ பாரு அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கோவப்படுறது மட்டும் இல்லாமல் நான் வச்சு பார்க்க போகிறேன், அதெல்லாம் என்னால் முடியும், தங்கச்சியை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு முடியும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. சுரேஷ் இப்படிலாம் பேசுகிறத பார்த்ததும் ரொம்பவே டென்ஷனான பாக்கியராஜ் என்ன பண்ணுறாங்க, கோவத்தோடு எழுந்து போயிடுறாங்க. பாக்கியராஜ் நினச்சா மாதிரி அவரோட முடிவில் தெளிவாக இருந்து ரேவதியை இங்கே வச்சு பார்த்துக்கிறாரா, இல்லை தங்கராஜ் சேலஞ்ச் பண்ண மாதிரி தன்னோட மனைவியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு பாக்கியராஜ் மூஞ்சில் கரிய பூச பார்க்குறாரா, இதுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்காங்க, தங்கராஜ் மாப்பிள்ளையால தான் வேலை போன விஷயம் சுரேஷ்க்கு தெரிய வந்தால் அவரோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், எதிர்த்து சுரேஷ் தங்கராஜ் அவங்க கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்களா, இதனால் தங்கராஜ் ஷாக் ஆகுறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.